ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சென்னையிலேருந்து ஸ்ரீகாளஹஸ்தி போகிற ட்ரிப் தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் காளஹஸ்தி ட்ரிப் முடிஞ்ச அப்புறம் டேரெக்டாக அங்கேருந்து திருப்பதி போகிறோங்க. இப்போ நாங்கள் சென்னை சென்ட்ரலில் ட்ரெயின் ஏறி தாங்க போயிட்டுருக்கோம். நாங்கள் பஸ்ஸில் இந்த டைம் போகல. பிகாஸ் பஸ் ட்ராவலிங் பண்ணால் பாப்பாவுக்கு வாமிட் வர்றதுனால நாங்கள் இந்த டைம் பஸ் சூஸ் பண்ணலைங்க. அதுக்கு பதிலாக நாங்கள் ட்ரெயினே சூஸ் பண்ணிட்டோம். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து ஆஃப்டர்நூன் 2:30க்கு எடுக்கிறாங்க. இந்த ட்ரெயின் திருவள்ளூர், அரக்கோணம், திருத்தணி, நகரி, புத்தூர் இந்த பிளேசஸ்லாம் ரீச் பண்ணி நம்ம ரேணிகுண்டாவுக்கு வந்துடுறோங்க. இப்போ பார்த்துட்ருக்க இந்த க்ரீனரி பிளேசஸ்லாம் ரேணிகுண்டா தாங்க. நம்ம இப்போ ரேணிகுண்டா ரீச் பண்ண போகிறோம். நாங்கள் 4:50க்கு ரேணிகுண்டா ரீச் பண்ணிட்டோங்க. இந்த க்ரீனரி வியூஸ்லாம் பார்க்கவே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. இப்போ நம்ம ரேணிகுண்டா மார்க்கெட் தாங்க பார்க்குறோம். இது ஒரு வீக்லி மார்க்கெட்டுன்னு நான் நினைக்கிறேன். சடனாக பார்த்தப்ப எங்களுக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. நிறைய கடைங்க இருந்துச்சு, நல்லா ஹாப்பனிங்காக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம ரேணிகுண்டா ஸ்டேஷன் வந்துட்டோம். இப்போ நம்ம இறங்கி இன்னொரு ட்ரெயின் பிடிக்கணுங்க. அந்த ட்ரெயின் 15 மினிட்ஸ் கேப்லேயே நாங்கள் ஏறிட்டோம். ஸ்ரீகாளஹஸ்திக்கு ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. அது பத்மாவதி எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயினுங்க. அதில் நாங்கள் ஏறிட்டோம். இந்த ட்ரெயினில் நம்மளுக்கு 20 மினிட்ஸ் தாங்க ஆச்சு ஸ்ரீகாளஹஸ்தி ரீச் ஆக. நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பிங்கே தான். ஸோ ஈஸியாக வந்துருந்து. இந்த ரிவர் பேர் ஸ்வர்ணமுகி ரிவருங்க. இந்த ரிவர் தாண்டி தான் நம்மளுக்கு ஸ்ரீகாளஹஸ்தி டெம்பிள் வரும். இந்த பிரிட்ஜ்லேருந்து அந்த கோபுரம் வியூவும் அந்த ஸ்மால் ஹில் மாதிரி இருக்குல்ல, அந்த ஹில் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம காளஹஸ்தி டெம்பிள் ரீச் ஆகிட்டோம். இங்கே வர்றதுக்கு 20 ருபீஸ் தாங்க சார்ஜ் பண்ணாங்க ஆட்டோவில். ரொம்ப சீக்கிரமே நாங்கள் ரீச் ஆகிட்ட மாதிரி இருந்துச்சு. 2:30க்கு தான் நாங்கள் சென்ட்ரலில் கிளம்புனோம். ஆனால் ஒரு அரௌண்ட் 6 o'clock நாங்கள் ஸ்ரீகாளஹஸ்தி ரீச் ஆகிட்டோங்க. இப்போ நாங்கள் நேராக எங்கள் ரூமுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம். இந்த கோபுரம் இப்போ புதுசாக கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. தனியாக இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட் நல்லா புதுசாக கட்டியிருந்தாங்கங்க. இப்போ நம்ம நியூ கோபுரத்தோட ஃப்ரண்ட் வியூ பார்க்குறோங்க. நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு ட்ரிப் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வெளியே வந்து தான் இந்த கோபுரத்தை பார்த்துட்ருக்கோம். நம்ம திருப்பதி டெம்பிள் மாதிரியே ஒயிட் பெயிண்டிங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம ஸ்ரீகாளஹஸ்தி டெம்பிளோட மெயின் கோபுரத்தை பார்க்கலாங்க. இந்த வழியாக தான் நம்ம கோயிலுக்குள்ளே போகணும். நம்மளுடைய பேக்ஸ், மொபைல்ஸ் எதுவுமே அலோடு இல்லைங்க. ஸோ எல்லாமே லாக்கரில் வச்சுட்டு நாங்கள் கோயில் போயிட்டு ஃபுல்லாக தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோங்க. ரொம்ப டயர்டாக இருந்தனால சீக்கிரமாகவே நாங்கள் ரூம் வந்துட்டோங்க. எந்த ஷாப்பிங்குமே பண்ணலை. ரூம் கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சரி டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டோங்க. கொஞ்ச நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். இந்த நைட் டைமில் இந்த கோபுரத்தை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனாலே நான் வீடியோஸ் ரொம்ப எடுத்துகிட்டே இருந்தேன். பட் பாப்பா ரொம்ப டயர்டாயிட்டா. சரி சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். மார்னிங் இன்னொரு டைம் நம்ம டெம்பிள் விசிட் பண்ணணுங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது காளஹஸ்தி டெம்பிளுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஹில் மாதிரி இருக்குது. அங்கே சிவன் பார்வதி ஒரு ஸ்டாச்சு மாதிரி பெருசாக வச்சுருக்காங்கங்க. இந்த ஸ்டாச்சு நம்ம காளஹஸ்தி டெம்பிள் பக்கத்துலேயே கண்ணப்ப நாயனார்னு ஒரு டெம்பிள் இருக்குங்க. அவரோட டெம்பிள் பக்கத்தில் தான் இந்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒன்று, நாங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தோம். பாப்பாவை வச்சுட்டு நாங்கள் அந்த ஸ்மால் ஹில்லில் ஏற முடியலைங்க. ப்ளஸ் நைட் டைமில் அங்கே அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. சரி மார்னிங் நம்ம டைம் கிடச்சா நம்ம அந்த டெம்பிளை விசிட் பண்ணி அந்த சிவன் ஸ்டாச்சுலாம் பார்க்கலான்னு நினச்சோம். நாங்கள் சுற்றி சுற்றி இந்த டெம்பிளையும் அந்த சிவன் பார்வதி ஸ்டாச்சுவே பார்த்துட்டு இருந்தாங்க. பிகாஸ் இந்த இருட்டில் அந்த தனியாக லைட்டிங்ஸோடு இருந்தது எங்களுக்கு என்னமோ டைரெக்டாக கைலாயத்துலேருந்தே காட்சி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாகவே ரூமுக்கு வந்துட்டோங்க. ஏன்னா எங்களுக்கு ஏர்லி மார்னிங் தரிசனம் இருந்துச்சு. குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி நாங்கள் 4:30க்கே எழுந்திரிச்சு சீக்கிரமாக எல்லோரும் கிளம்பி ஃபர்ஸ்ட்டு தர்சனுக்கே உள்ளே வந்துட்டோங்க.
நம்ம மொபைல்ஸ், பேக்ஸ் எதுவுமே அலோடு இல்ல. எல்லாமே நம்ம தனித்தனி லாக்கரில் வச்சுட்டு உள்ளே போயிட்டோங்க. இதுதான் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ். அந்த சிவன் பார்வதி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இப்போ பகலில் தெரியுறாங்க. மார்னிங் வியூவில் நம்ம கோபுரம் பார்க்குறது எவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல. இந்த கோபுரம் என்ட்ரன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் தூரம் தாங்க நம்மள்கிட்ட மொபைல் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளெலாம் நம்மளுக்கு மொபைல் அலவுட் கிடையாது. கோயிலுக்குள்ளே போயிட்டு நாங்கள் ஸ்லிப்பு மொபைல்லாம் லாக்கரில் வச்சுட்டு உள்ளே கிளம்பிட்டோங்க. கோயிலுக்குள்ளே போயிட்டு நல்லா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தரிசனம்லாம் முடிச்சுட்டு சாமியெல்லாம் நல்லா பார்த்துட்டு வந்துட்டோங்க. நாங்கள் வீக்கெண்டில் போயிருந்தனால ரொம்ப ரஷ்ஷாக தாங்க இருந்துச்சு. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாமியை நல்லா நிதானமாக பார்த்துட்டு தான் வந்தோம். வெளியே வந்துட்டு நம்ம அந்த சிவன் பார்வதி ஸ்டாச்சுவை நல்லா பார்த்துட்டே இருந்தோங்க. ஏன்னா ஒன்று மலையில் ஏற முடியல, எங்களுக்கு டைமும் இல்லை. நாங்கள் ரிட்டர்ன் கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு. ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் முடிச்சுட்டு திருப்பி ரூமுக்கு கிளம்பிட்டோம். பெருசாக எதுவும் ஷாப்பிங்லாம் பண்ணலங்க. ரூமுக்கு வந்துட்டு நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திருப்பி நாங்கள் திருச்சானூர் கிளம்பிட்டோம்.